ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல பிதாவே, நன்றியுள்ளத்தோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட ஆண்டவரே, அப்பா இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செலுத்துகிற தகப்பனே. ஆவியானவரே, இரவு மணி பகுதியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கூட்ட ஜனமாய் நீர் எங்களை ஏற்படுத்தின கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாரெல்லாம் ஆண்டவரே இங்க வர சித்தமாய் இருக்கிறார்களோ ஆண்டவரே எல்லாரும் நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேகர் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து கலந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. ஆவியானவர் தாமே ஆண்டவர் எல்லாம் அறியாமை என்ற இருள் எல்லாம் விலகி ஓடிட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்பமாய் இருந்தாலும் அந்த ஆரம்பத்தை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா முடிவிலே சம்பூர்ணமாய் மாற்றி கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே நாம மகிமைக்கென்று நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா துதிகளை மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். பிரேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் காலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையில கிருபையும் காலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார சொல்லுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான், பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லை. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே.
துணையானீரே என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே என் நெருக்கத்தை கொண்ட சிறு ஓடும் நானே வறண்ட வயல்வெளி நானே என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே என் தேகம் எல்லாம் பலவீனம் தானே தூக்கி நிறுத்தினீரே பலப்படுத்தினீரே தூக்கி நிறுத்தினீரே பலப்படுத்தினீரே வேறு துணையே இல்லை விலகவில்லை கரமோ கை விடவே இல்லை வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை கரமோ கை விடவே இல்லை என் நெருக்கத்திலே என் துணையானீரே என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே என் நெருக்கத்திலே என் துணையானீரே என்னோடு கத்தையே நீ மாற்றினீரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அன்பு மாயமற்றது இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. இப்போ அன்பு அப்போ சொல்றாரு மாட்டேன் நான் சொல்லிதான் உண்மையாகவே நான் உங்களை நேசிக்கிறேன் என்றால் உங்களுக்கு தானே ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன், என் நினைவில் கூட அது நினைச்சு பார்க்க மாட்டேன். அதை சொல்றாரு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். நடந்து போச்சு. இனி ஒரு நாட்களில் என்னைக்கு நம்மளுக்கு மரணம் வரும் என்று தெரியாது. ஆக நாம் வாழக போற இந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவோம், நம்மை சார்ந்தவர்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் 14வது வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுத்துறாங்க, வார்த்தையினால கஷ்டப்படுத்துறாங்க, போகும்போது வரும்போது மாதிரியாக பேசுறாங்க, ஒரு மாதிரியா பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட போயிட்டு சண்டைக்கு போவாங்க. சண்டை போடாத. அவர்கள் என்ன பண்ண ஒரு சபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. 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 அப்போ கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாக இருங்கள். ஹல்லேலூயா. இப்போ உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ குறைனாக்கா வீட்டில் இருக்கிற வச்சுக்கங்க, வீட்டுக்காரோ இல்லை பிள்ளையோ மாமியோ போட்டு என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு பரிசுகள் அள்ளி கொடுத்தாங்க. நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சா டிவி கொடுக்குறேன் அப்படி சொல்லி கலைஞர் சொன்னார். அம்மையை சொன்னாங்க, என்ன நீங்கள் ஜெயிச்சு வச்சா ஃபேன் கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், ஆடு மாடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வசனம் தான் சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம அவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டும். எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம அவர்களை நாம் உதவி செய்ய வேண்டும். நான் செய்த உதவி திருப்பி நான் செய்வான்னு சொல்லி எண்ணி உதவி செய்யக்கூடாது சொல்லுவாங்க. வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க, பழமொழி இருக்குல்ல. அதே போலதான் இன்னைக்கு உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உனக்கு தீமை செய்யறானாக்கா திருப்பி அவங்களுக்கு தீமை செய்யாமல் நன்மையை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை அடிக்கிறவர்களை நீங்கள் சபிக்காதீங்க, அடிக்காதீங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்த வேதாகம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு உலக அன்பாக, அதாவது மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். உலக அன்பு போல வைக்கோல் அன்பாக இல்லாமல் தெய்வீக அன்பு, அகைப்பு அன்பாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேடிதான் மக்கள் அழைந்து கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட வயசான உடனே கவனிங்க, ஆம்பளை பிள்ளைகள் இருக்கீங்க, இப்போ குறிப்பிட்ட வயசு இப்போ 10வது படிக்கிறனாக்கா என்ன பண்ணுங்க, சரியா அப்பா கிட்ட படிக்க வேண்டும்,
நான் சொல்லி புரியுதா சஞ்சய்? அன்பு என்ன பண்ணும்? மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு தேவைக்காகவோ ஒரு பொருளுக்காகவோ சுயநலமாக அவர்கள் அன்பு செலுத்தாமல் உண்மையாக அன்பு நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்கூலில் டீச்சர் வாங்கி இருக்கிறாங்க, நீ படித்தாலும் படிக்க போனாலும் அவங்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் கிடைக்கும். ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னாக்கா வேறு ஸ்கூலுக்கு மாற்றிடுவாங்க. மாற்றினாலும் அதே சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 50 பேர் இப்போ 10வது படிக்கிறாங்க, 50 பேர் அதில் ஒரு 40 பேர் 45 பேர் பாஸ் ஆகிட்டாக்கா டீச்சருக்கு பாராட்டு கிடைக்கும். அதே அந்த 50 பேரில் 45 பேர் ஃபெயில் ஆகிட்டு 5 பேர் பாஸ் ஆகிட்டாங்கனாக்கா அந்த டீச்சர் தூக்கி வேறு ஸ்கூலில் போட்டுருவாங்க. மாற்றினாலும் அவங்க சம்பளம் அதுதான். 80,000மோ 40,000மோ 1,00,000மோ வாங்குவாங்க. அது ஒரு அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் சொன்னால் மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். கவனிங்க, உதாரணத்துக்கு நம்ம அப்பா அம்மா குடும்பத்தில் பாருங்க, அப்பா எவ்வளோதான் தப்பு பண்ணாலும், குடிச்சிட்டு வந்தாலும் சம்பாதிச்சு கொடுத்தாலும் குடிக்காம உதைச்சாலும் அம்மா அப்பாவை நேசிக்குது. அம்மா அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் விட்டுட்டு ஓடி போயிடறாங்க அம்மா வீட்டுக்கு. லாபமும் நஷ்டம் என்ன பண்ணுறாங்க? அந்த அப்பாவோடு கொடுத்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அதே வீட்டில் பிறந்த நம்ம படித்தாலும் படிக்காம போனாலும் வேலை செய்யாமல் போனாலும் அப்பா அம்மா நாளுக்கு என்ன பண்ணுறாங்க? 3 நாள் சோறு போடுறாங்களா? துணிமணி வாங்கி கொடுக்குறாங்களா? நம்ம தேவைகள்லாம் பண்ணுறாங்க. வாரத்துக்கு ஒருவர் கறி எடுத்து கொடுக்குறாங்களா? மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் நம்மளுக்கு விளக்குகிறார். அப்படி கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நல்லா எல்லாரும் நல்லா கத்திரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்க்கு திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் வாயினாங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தமே வரலையே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே 4வது நாளில் வந்திருக்கிறோம். 8வது மாதத்தை ஆண்டவரே நாங்கள் காணும்படியாய் என் தேவனின் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த மாதெல்லாம் ஆண்டவருடைய கணினிமையை போல காத்து வந்து இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த 8வது மாதத்தை காணாமல் மரித்து போயிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் கை கால் வராம இருக்கிறாங்க ஆண்டவரே. எவ்வளவு பேர் வாய் பேச முடியாம, கண்ணு இருந்து பார்க்க முடியாம, கால் இருந்து நடக்க முடியாம ஆண்டவர் இப்படியாய் வியாதியின் படுக்கையில இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா உடைய கிருபையினால, எங்க சுகத்தினால, பலத்தினால, ஆரோக்கியத்தினால ஆண்டவரே நீர் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா சுதரங்கத்தை அந்த புதிய மாதத்துல ஆண்டவரே புதிய கிருபையினாலும், புதிய பலத்தினாலும், புதிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உபவாசை வைத்த ஆண்டவரே அப்பா எத்தனையோ குடும்பங்களுக்கு ஆண்டவரே செய்வினைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பில்லி சூனியம் ஆண்டவரே செய்து கொண்டு வருகிறார்கள் அப்பா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த நாளில் செய்கிற எல்லா காரியங்களும் நசரனாக இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் கடிந்து நிர்மலமாக விசேஷமா இந்த எருமவெட்டி கிராமத்தை இப்படி கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம். இந்த கிராமத்துல ஆண்டவரை ரட்சிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள், எல்லா கட்டுகளை நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா ஆண்டவரே மந்திரங்களை தந்திரங்களை கர்த்தர் இந்த வேளையில ஆண்டவரை நிர்மலமாக்குவீராக. இந்த எருமவெட்டி கிராமத்தை சுற்றி வேலை அடைங்கப்பா ஆண்டவரே. எல்லைக்கு ஆண்டவரே அப்பா அந்த தூதரைகளை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் இந்த இடத்துல வியாதியோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் இந்த நாளில் அவர்களை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ எல்லா கடன் பிரச்சனைகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. யாரெல்லாம்
சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பிசாப்பா சமாதான குறைவுகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானம் மெய்யான சமாதானம் இது எருமவெட்டி கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் சுகந்தரித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்வீராக ஆண்டவரே. எல்லா கண்ணீர்கள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த எருமேட்டி கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. 10 மணிக்கு ஆண்டவரே நல் வழியில நடக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், ஆண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு பெண் பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த கிராமம் நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த கிராமம் ஆண்டவரே அப்பா உம்மை தேடி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரோடு, கவலையோடு, கேள்வியோடு, பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா சத்துர கர்த்தாவே நீதான் எல்லாம் விடுதலை செய்கிற தேவன் என்று உம்மை நோக்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆழத்தை தேடி வரணும் ஆண்டவரே அப்பா. சோதர எத்தனையோ பேர் மந்திரவாதிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே இந்த விடுதலை எனக்கு கிடைக்காதா, அங்க விடுதலை கிடைக்காதா, என் கடன் பிரச்சனை மாறாதா என்று சொல்லி எத்தனையோ மந்திரங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஆண்டவரே அப்பா காசுகள் செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா. அவர்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக என் தேவனே உம்மை தேடி வருகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா அப்பா. உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றுவீராக. குடும்பத்தை ஆண்டவரே நீ தொடுங்க, இந்த கிராமத்தை நீங்க தொடுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா சோத்ரம் ஆண்டவரே இந்த இடம் நிரம்பி வழித்தக்கதான ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஆண்டவரே கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை நீங்க தாங்க ஆவியானவரே அப்பா. சோத்ரம் அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உண்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும். எல்லா ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் நீ திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோத்ர கர்த்தாவே பிசாசான் வைத்திருக்கிற எல்லா தடைகள் கர்த்தர் உடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமம் உமக்கு சொந்தமாய் மாறுவதாக அப்பா. எருமவெட்டி இயேசுவுக்கே எருமவெட்டியாய் மாறுவதாக ஆண்டவரே அப்பா. சோத்திரங்கத்த ஒரு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே இந்த கிராமத்துல நீங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த கிராமத்துல யாரெல்லாம் உண்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ முதலாவது நீர் அவர்களை தொடுமறையாய் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் எழுப்புவீராக ஆண்டவரே. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கொண்டு இந்த கிராமத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை கொண்டு இந்த கிராமத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ சிறு பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே 60க்கு மேற்பட்டவர்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா சொல்ற வசனத்தை கேட்டிருக்காங்க ஆண்டவரே அப்பா. உங்க அன்பை ருசி பார்த்திருக்கிறாங்க அப்பா. நீர் யார் என்று வந்து ஆண்டவரே சரணடைய கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இதை செய்ய போகிற கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த வீட்டை தெரிந்து கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை விசேஷமாய் தமிழ் குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோதரன் கர்த்தாவே எல்லா ஆண்டவரே அப்பா கடன் பிரச்சனைகள் மாறுவதாக ஆண்டவரே. மகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் 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 ஆண்டவரே. மகனை ஆண்டவரை ஒதுக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவின் கிரிகளை இயேசுவின் நாமத்தை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல ஆண்டவரே தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் ஆண்டவரே தேவ தூதர்கள் இறங்குவதாக. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே. உமக்கு எதெல்லாம் பிரியமில்லாத காரியங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்ர விடுதலையை தாங்கப்பா. மங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. சுகந்திரமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா அப்பா. உங்க நாமத்தை பறைசாற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் மகளை தூஷிதமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா மகளை காயப்படுத்தி பேசினார்களோ அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவே மகளை நீர் உயர்த்தபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று
சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல ஆண்டவரே, இவர்களுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற குடும்பமாய் கர்த்தர் எழுப்பும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். ஞானத்தினால் அறிவினால வளரட்டும் அப்பா. ஆண்டவரே, தேவ பக்தி தேவ பயம் வளரட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்க ஆண்டவரே அப்பா. தேவ பயம் தேவ பக்தி ஆண்டவரே அப்பா சோதர விருத்தணிய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.